கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. செப்பாடுடைய திருமால வந்தன் செந்தாமரை கைவிரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பரந்து இழி தெள்ளருவி இலங்கு மணிமுத்து வடம் பிறழ குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே செப்பாடுடைய திருமாலவந்தன். மிகவும் புஷ்டியான கண்ணன்னா தளதளந்தான் இருப்பான், சோனியாவா இருப்பான். நல்ல செப்பாடு உடையவனாகிய கண்ணன், அவனுடைய தாமரை கையும் அப்படித்தானே இருக்கும். செந்தாமரை கை விரல் ஐந்தும், இந்த ஐந்தும் கொடைக்கு கொடுத்த கம்பி மாதிரி இருக்கு. இந்த கொடைக்கு கம்பி இப்படி அப்படி நீட்டி இருக்குமே, அது போல கை அந்த விரல்கள்லாம் கொடையினுடைய கோவர்தனத்தினுடைய கம்பி போல இருக்கு. நீண்ட புஜம் உண்டே, அது கம்பு மாதிரி இருக்கு. கப்பாக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்தோ கவித்த மலை. அந்த மலைய இப்படியே சரிவாதானே மலை இருக்கும், அப்படியே புடுங்கி அப்படியே வச்சுடலையாம். யாதவா விஜயத்துல தேசிகன்னு சொல்றார். அது இந்த பெரியாழ்வார் பாசுரத்தை பார்த்துட்டு தான் சொல்றார் அவர். இந்த மலையை அப்படியே வச்சுடாம அது கொடையாக ஆறணும் அப்படின்னா, கொடைக்கு இப்படி கம்பு அப்புறம்தானே விரிஞ்சு இருக்கும். மலை கூர்ப்பா இருக்கு, அது அப்படி தூக்கி எரிஞ்சு அந்த தூக்கி எறிகிற ஸ்டைல்ல அதோடைய கவிழ்ந்து வர கொடுமுடிய பிடிச்சுண்டான. பிடிச்சென்றதும் அதனுடைய அடி வர விஸ்தாரமாக இருக்கு. இப்ப தலைகீழ் பிடிச்சு விட்டான் அந்த மலைய. அந்த மலையை இப்படி தூக்கி எரிஞ்சு எரிகிற ஸ்டைல அதை கவுறணும். கவரும் பொழுது பட்டன்னு பிடிச்சு விட்டா அதனுடைய தடை வர மேல இருக்கு, கொடுமுடி கீழே இருக்கு. அப்படி பிடிச்சானா எதுவும் செய்ய மாட்டான். ஏனால் கர்த்தும் அகர்த்தும் அந்நிதாகர்த்தும் சக்தி உடையவனாகிய ஈஸ்வரனுக்கு சங்கல்பத்தினாலேயே எதையும் செய்ய முடியுமே. கவித்தமலை என்கிறார். காம்பாக கொடுத்து கவித்தமலை எம்பாடும் பறந்து, அப்புறம் நாற்புறங்களையும் மழை கொட்டி அந்த மழையினுடைய தாரைகள் சிலு 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 சிலுன்னு நாற்புறங்களையும் முத்து வடம் பிறழுவது போல இருக்க, இது ஒரு கொடை. இது ஒரு கொடை. நாற்புறங்களையும் முத்துகள் கொற்ற கொடைக்கு முத்து கட்டினது போல மழை சலங்கள் கொட்ட, தன்னுடைய புஜமே அதுக்கு காம்பாக இருக்க, விரல்களே அதுக்கு கம்பியாக இருக்க, அது மேல உள்ள யானையே அதுக்கு கலசமாக இருக்க, அந்த கொடுமுடி ஓடு கூடியதாகிய கோவர்தனமே கொடையாக இருக்க, குப்பாயம் என நின்று காட்சி தரும். அதுல இன்னொரு காட்சி, நிறைய முத்து தொங்க அதனுடைய மத்தியில கண்ணன் கோவர்தனத்தை பிடிச்சன்னு நிற்கிறானா, கண்ணனுக்காக ஒரு முத்தங்கி சாத்தினது போல இருக்கா. அந்த முத்தங்கி சாத்தினது போல கண்ணன் இருக்கிறார். குப்பாயம்னா அங்கி. குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.